business environment will decide the strength and weakness of the business organization. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் தீர்மானிக்கிறது பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் தான். There are two type of business environment. One is internal environment. Second one is external environment. Now we are going to see what is internal environment and internal environment factors. What is internal environment அப்படின்னு பார்க்கும்போது internal environment refers to those factors within an organization. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் இன்டர்னல் என்வரான்மெண்ட். இதெல்லாம் எக்ஸாம்பிள் 1 பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அந்த ஸ்தாபனத்துடைய அந்த நிறுவனத்தினுடைய பாலிசிஸ் கொள்கைகளும் திட்டங்களும் ப்ரோக்ராம்ஸ். செகண்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த நிறுவனத்தினுடைய அமைப்பு. தேர்ட் ஒன் இஸ் எம்ப்ளாயீஸ், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள். ஃபோர்த் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் அண்ட் ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ். ஃபினான்ஷியல் அதாவது பணம் நிதி, அதே மாதிரி ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் பிளான்ட் பில்டிங் எக்ஸட்ரா. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆர் ஆல்டர்ட். இந்த ஃபேக்டர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், மாற்ற முடியும், ஆர் ஆல்டர்ட் மாற்றி அமைக்க முடியும். ஹென்ஸ் ஆர் நோன் அஸ் கண்ட்ரோலபிள் ஃபேக்டர்ஸ். இந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலபிள். மேனேஜ்மெண்ட் நினச்சி இந்த ஃபேக்டர்ஸை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தட் ஃபேக்டர்ஸ் வில் டிசைட் தி strength and weakness of the business organization. Internal environmental factors of business. There are 7 factors. 1 value system, 2 vision and objectives, 3 management structure and nature, 4 internal power relations, 5 human resources, 6 company image, and 7th one other factors. First internal factor is value system. The value of the founder or owner of business percolates down to the entire organization and have a profound effect on the organization. The value of the founder or owner of the business, and the business உடைய ஓனர் இல்லைனா அதோட நிறுவனர் ஃபவுண்டர், அவருடைய வேல்யூ அவருடைய மதிப்பு பர்குலேட்ஸ் மீன்ஸ் ஸ்ப்ரெட் ஆர் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். டவுன் டு தி என்டையர் ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் முழுவதும் அந்த பர்குலேட்ஸ் ஆகிருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அந்த ஃபவுண்டருடைய இல்லைனா ஓனருடைய வேல்யூ மதிப்பு. ஹாவ் எ ப்ரொஃபவுண்ட் எஃபெக்ட் ஆன் தி ஆர்கனைசேஷன். அந்த வேல்யூ அந்த மதிப்பு ப்ரொஃபவுண்ட் மீன்ஸ் ஆழமான எஃபெக்டை ஆர்கனைசேஷனில் உண்டாக்கும். எக்ஸாம்பிளாக டாடா ஸ்டீலும் விப்ரோவும் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எத்திக்கல் கம்பெனிஸ்னு சொல்லி அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நேம் வில் டிசைட் த வேல்யூ சிஸ்டம் ஆஃப் தி பிஸ்னஸ் அண்ட் இட்ஸ் சக்ஸஸ். செகண்ட் இன்டர்னல் ஃபேக்டர் விஷன் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், பார்வையும் நோக்கங்களும். Vision and objectives of a business guides its operations and strategic decisions. Strategic decision யுக்தி முடிவுகள், ஆப்ரேஷன்ஸ் செயல்பாடுகள், இதை கைட் பண்ணுறது அந்த விஷனும் ஆப்ஜெக்டிவாக தான் இருக்கும். பிஸ்னஸுடைய விஷனும் ஆப்ஜெக்டிவ் கைட் பண்ணும், ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸையும் ஆப்ரேஷன்ஸையும் கைட் பண்ணும். தட் வில் லீட்ஸ் டு தி சக்ஸஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். எக்ஸாம்பிள் குஜராத் கோஆப்ரேட்டிவ் மில்க் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இருக்குது. அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமுல் த டேஸ்ட் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிபரேட் அவர் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லீட் தெம் டு ப்ராஸ்பெரிட்டி. லிபரேட் அவர் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் எக்கனாமிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நமது விவசாயிகளுக்கு பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து விடுவித்து அவர்களை செழிப்புடன் வழி நடத்துவது அப்படின்னு பொருள். இதுதான் அமுலுடைய விஷன். தேர்ட் இன்டர்னல் ஃபேக்டர் இஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் நேச்சர். சின்ஸ் த போர்ட் இஸ் தி ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, இட்ஸ் கம்போசிஷன், degree of professionalism and style of operations plays a
very critical role in the growth and development in an organization. ஆர்கனைசேஷனுடைய டெவலப்மெண்ட்டு அதோடைய க்ரோத்தில் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா போர்டு. அதுதான் ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து போர்டு. அப்போ அந்த போர்டுடைய காம்போசிஷன், அதனுடைய கட்டமைப்பு, டிகிரி ஆஃப் ப்ரொஃபஷ்னலிசம், அந்த நிர்வாகத்தினுடைய தொழில்முறை நிலை, அதுமாதிரி ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதுதான் டிசைட் பண்ணும் ஒரு ஆர்கனைசேஷனுடைய டெவலப்மெண்ட்டையும் க்ரோத்தையும். ஃபோர்த் இன்டர்னல் ஃபேக்டர், இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ். த ரிலேஷன் எமாங் போர்ட் மெம்பர்ஸ். போர்ட் மெம்பர்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ். பிட்வீன் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் தி சிஇஓ. போர்ட் மெம்பருக்கும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன். அண்ட் தி லெவல் ஆஃப் சப்போர்ட் enjoyed by the board from its stakeholders, namely employees and shareholders. shareholders இருந்தும் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்தும், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட இருந்தும் எவ்வளோ சப்போர்ட் இந்த போர்டுக்கு கிடைக்கிது ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் which affects decision making and its implementation in an organization. ஆர்கனைசேஷனில் தீர்மானம் எடுக்கிறதுக்கும் டிசிஷன் மேக்கிங்க்கும் அதை இம்ப்ளிமெண்டேஷன், அதை நடைமுறைப்படுத்துறதையும் பாதிக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டராக இந்த ரிலேஷன்ஸு இருக்கும். ஃபிஃப்த் இன்டர்னல் ஃபேக்டர் இஸ் ஹியூமன் ரீசோர்ஸஸ். தி சக்ஸஸ் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ் இஸ் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மேன் பவர். ஒரு என்டர்பிரைசஸோடைய சக்ஸஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதோடைய மேன் பவரில் தான் இருக்குது. Therefore, the quality, skill, competency, right attitude and commitment of its human resources is essential for the success of an organization. அதனால் ஒரு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு தரமான, அதாவது குவாலிட்டியான, ஸ்கில் கம்பீட்டன்சி, திறன் படைத்த, ரைட் ஆட்டிடியூட், சரியான அணுகுமுறை உள்ள மற்றும் கமிட்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எசென்சியல், மிகவும் அவசியம் ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். சிக்ஸ்த் ஃபேக்டர் இஸ் கம்பெனி இமேஜ். நிறுவனத்தின் மதிப்பு. த இமேஜ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராடக்ட்ஸ், செலக்டிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் டீலர்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்பேண்டிங் அண்ட் என்ட்ரிங் நியூ மார்க்கெட்ஸ், ரைசிங் ஃபினான்ஸ் எக்ஸெட்ரா. ஒரு கம்பெனியோடைய இமேஜ், நிறுவனத்தினுடைய மதிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. எங்கேயெல்லாம்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராடக்ட்ஸ், புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துறதில்ல. செலக்டிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் டீலர்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், பொருளை விநியோகம் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் டீலரை செலக்ட் பண்ணும்பொழுது. எக்ஸ்பேண்டிங் அண்ட் என்ட்ரிங் நியூ மார்க்கெட், நம்மளுடைய மார்க்கெட்டை விரிவுபடுத்தும் பொழுதும் ஒரு புதிய மார்க்கெட்டில் என்ட்ரு பண்ணும்போது, அது டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி. ரைசிங் ஃபினான்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபினான்ஸ் ரீசோர்ஸஸை ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. கம்பெனியோட இமேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பெனிக்கு இமேஜ் மதிப்பு அதிகமாக இருந்தால் புதிய ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும், விநியோகத்திற்காக ஏஜென்ட் டீலர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கும், மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் ஒன், அதர் ஃபேக்டர்ஸ். மேஜர் ஃபேக்டர்ஸ் which affect the success of a business are research and development, strength of financial position and capital structure, efficiency in managing the marketing and distribution network, physical resources like plant, building, technology. மற்ற ஃபேக்டர்ஸ், அதாவது பிஸ்னஸுடைய சக்ஸஸை எஃபெக்ட் பண்ணக்கூடிய மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுமாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷனோட ஸ்ட்ரென்த்து, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், எஃபிஷியன்சி இன் மேனேஜிங் தி மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், அதாவது பிளான், பில்டிங், டெக்னாலஜி. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிஸ்னஸுடைய சக்ஸஸை அஃபெக்ட் பண்ணும்.